ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட கொலோசியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசைய பட்டணத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை மையப்படுத்தி பேசுகிறார். என்ன வார்த்தை என்றால், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த கடைசி நாட்களில் கொடுமையான காலங்கள் வரும், கொடிய காலங்கள் வரும் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் பாருங்கள், 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போ ஒரு கொடுமையான காலங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த கொடுமையான காலங்களில் என்ன நடக்கும், எதை அவர் வேத புத்தகம் கொடுமையான காலங்கள் என்று சொல்லுகிறது என்று சொல்லி பார்த்தால், அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மனுஷர்களுடைய ஸ்பாவங்களிலே மாற்றங்கள் வந்துடும், குணாதிசயங்களில் மாற்றங்கள் வந்துடும். எப்படி வகையான மாற்றங்கள் வருகிறது என்கிற அந்த 2வது வசனத்தில் கடைசி பகுதியில் நன்றி அறியாதவர்களாய் மாறிவிடுவார்கள். அப்போ கொடுமையான மனிதர்கள் என்று யாரை வேதம் சொல்லுகிறது என்றால், நன்றி அறியாதவர்களாய் மனிதர்கள் மாறிவிடுவாங்க. பாருங்கள், நமக்கு ஒருத்தர் நன்மை செய்திருப்பார்கள் என்றால், நமக்கு உதவி செய்திருப்பார்கள் என்றால், நாம் அவர்களிடக்கு அந்த நன்றி உணர்வோடு கூட அவர்களிடத்தில் பேசுவதுக்கு பேர் தான் நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்று அர்த்தம். இங்கே தாவீது என்ன செய்கிறார், அவருடைய வாழ்க்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்துகிறார். ராஜாவாக உயர்த்தினது மாத்திரமல்ல, அவனுடைய ராஜ்யத்தையும் நிலைப்படுத்துகிறார். அப்போ தாவீதுக்கு எதிராக செயல்பட்ட அந்த சவுலின் குடும்பத்தாரில் மீதம் இருக்கிற நபர்கள் யார் என்று அவர் கேட்கிறார். யார் என்று கேட்கும் பொழுது, தாவீதினுடைய ராஜ்யபாரத்தில் சவுலனுடைய குடும்பங்களில் மீதியாக இருக்கிறது மேவிபோசேத்து என்கிற ஒரு யோனத்தானுடைய மகன் மாத்திரம்தான் இருக்கிறான். அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜா வந்துட்டாங்கன்னா அந்த பழைய ராஜாக்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அழித்து விடுவார்கள். ஆனால் இங்கே தாவீது அந்த யோனத்தான் இடத்திலும் அந்த சவுலின் இடத்திலும் நன்றியை பெற்றுக்கொண்டதுனால, நன்மையை பெற்றுக்கொண்டதுனால, அந்த குடும்பத்துக்காக நன்றி அறிதல் உள்ளவனாக இருந்து அந்த மேவிபோசேத்தை அவன் கவனித்து கொள்கிறான், பராமரித்து கொள்கிறான், தன்னோடு கூட உட்கார்ந்து சாப்பிடும்படி பண்ணுகிறார். இதுதான் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு சுபாவம். அப்போ இவன் நினைத்திருந்தால் அந்த குடும்பத்தை அழித்திருக்க முடியும், ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்க முடியும், எல்லாரையும் அழித்து தனக்கு ஒரு எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் இந்த தாவீது என்ன செய்கிறார், நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த குடும்பத்தினர் நமக்கு நன்மை செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த நன்மையை அவன் வாழ்நாளெல்லாம் அவன் நினைத்து கொள்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம், எப்பொழுது ஒரு கொடுமையான ஆளாய் மாறுகிறோம் என்றால், நாம் எப்பொழுது நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் எதிராக தீமையான காரியங்களை யோசிக்கிறோமோ, தீமையான காரியங்களை பேசுகிறோமோ, அப்பொழுதே நாம் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறோம். பாருங்க, சவுல் ஒரு கழுதை பின்னாடி போனவன். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார், ராஜாவாக மாற்றினார். ராஜாவாய் மாற்றின மாத்திரத்தில் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணவே இல்லை, செவி கொடுக்கவே இல்லை. நன்றி அறியாதவனாய் போய்விட்டான். எந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவரை உயர்த்தினான் என்பதை மறந்து போய்விட்டான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை வாழ்நாளெல்லாம் நீங்கள் நினைத்து நன்றி உள்ளவராய் நீங்கள் ஆண்டவருக்கு நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் அல்ல? ஏன் தேவ சமாதானம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேனது? உங்களுடைய இருதயம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.